மட்டும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க் தரேன். வீடியோவில் இல்லாதவங்களுக்கு லிங்க் கிடைக்காது. ஓகேங்களா? திருப்பி இந்த கிளாஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், வீடியோ லிங்க் வேணும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வீடியோவில் வாங்க. இல்லை நாங்கள் இதுலேயே பார்த்து ஒரே இதில் நாங்கள் அப்படியே மைண்டில் ஏற்றிடுவோம். சரி, இறைவாழ்த்து பாடிட்டு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஓம் ஆணைமுகத்தனை இளந்திரை கோடுமையிட்டனை அந்தி மகந்தனை ஞானப்பொருந்தனை திருக்குலை கோமலம் தாழ் புஷ்பராகம் 2 கண் குருமணி நிலம் கைகோமேனும் நான் குருவையும் திருநகை முத்துப்பணி வாய் பவளம் சிவந்தவள்ளி மரகதநாதம் திருமேனியும் பச்சை மாற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வகுப்புல இணைந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றிகள். இப்போ இதில் இணைஞ்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஜோதிட ஆர்வலர்களாக இருப்பீங்க, இல்லாட்டி ஏற்கனவே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க, இல்லாட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜோதிட ஆர்வலராக இருக்கவங்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்க்கறது இல்லை, எனக்கு சரியா பலன் வர மாட்டேங்குது, இந்த பிரசனம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு விஷயத்துக்காக ஏங்குறீங்க, அது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்குற மாதிரி இருக்கு. எப்படின்னா, ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்க, நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பலன் சொல்றதுன்னு தெரியல. ஒரே மாதிரி கிரக சேர்க்கையா இருக்கு, ஆனா ஒருத்தவங்க ஒரு பலன் சொன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஆமான்னு சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. பாவக ரீதியா மாறுறது, இப்ப பாருங்க ஒரே லக்கணமாவும் இருக்கும், ஒரே இதுவாகவும் இருக்கும், பலன் மாறி வரும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, வர்க்க சக்கரங்கள் அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த கன்ஃபியூஷன் ஆகின்றது நீங்க என்ன சொல்றதுன்னு குழம்புறீங்க இல்லையா, அந்த டயத்துலையும் சும்மா இதுக்கு என்ன பலன் சொல்லி பிரசனம் போட்டீங்கன்னா அது கரெக்டான பலனை உங்களுக்கு சொல்லும். அதே போல இந்த ஜாமகோல் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தீட்டுங்கிறது எதுவுமே கிடையாது, இந்த நேரம் தான் பார்க்கணும் எதுவும் கிடையாது, அதுவும் மிக எளிமையானது. ஒரே நிமிஷம். பிரசன வகையிலே ரொம்ப ரொம்ப எளிதானது ஜாமகுல பிரசனம். இப்போ அதை பற்றி தான் படிக்க போறோம். இதுல வந்து பிரசனங்கள், ஜாமகுல பிரசனத்தை பத்தி யாருக்காவது இதுக்கு முன்னால தெரியுமா? தெரிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். யாருக்குமே தெரியலையா? ஜாமகோல் பிரசனத்தை பத்தி யாருக்கும் தெரியாது. ஜாமகோல் பிரசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உதயம், ஆருடம், கழிப்பு ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல இன்னைக்கு கோச்சார கிரகங்கள், உள்கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அப்படின்னும், அது இல்லாம ஜாம கிரகங்கள் வெளியில வந்து 8 கிரகம் இருக்கு. அதாவது ராகுவையும் கேதியும் சேர்த்து பாம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். நான் மறுபடியும் சொல்றேன், வீடியோ வந்து கிளாஸ்ல கடைசி வரைக்கும் வீடியோல ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ கிடைக்கும், மற்றவங்களுக்கு வீடியோ கிடைக்காது. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களா இல்லையா, ஏன்னா இது வந்து ஒரு இதுவா சொல்லித்தரோம். அப்படிங்கும்போது இப்ப நீங்க பணம் கட்டாமே படிக்கிறீங்க, நீங்க இதை வச்சு நீங்க பலன் சொல்லி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். அதுக்கான ஆர்வமும் முயற்சி. இப்ப நான் சொல்லி தந்த விஷயத்தைய புதுசுல வந்து ஒரு கோட் சொல்லுவார், 10,000 வித்தை தெரிஞ்சவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஒரே வித்தைய 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தா எனக்கு பயமா இருக்கும்னு சொல்லுவார். உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி பிளஸ் வந்து பெரிய வந்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவரே சொன்ன கோட்டு. அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தையே நீங்க டெய்லி ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும். சும்மா ஏனோதானா இருக்குதில்ல, இந்த விஷயங்களை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உதாரண பிரசனம்னா நம்ம காமிக்க போறோம், அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னால நடந்த விஷயத்துக்கு கூட பிரசனம் போட்டுப்பாங்க, அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அதை காரணம்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கலாம். அதுதான் காரணமா இருக்கும், இல்லாம போகாது. ஏன் அப்படின்னா அந்த உதயத்தை கடந்த கோள் வந்து கடந்த காலத்தை சொல்லும், அதே மாதிரி ஆழத்தை நோக்கி வர கோள்
கடந்த காலத்தை சொல்லணும். அப்படிங்கும்போது ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட அது ஏன் நடந்துச்சுன்னு பிரசனம் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட அடுத்த கட்ட நகர்வு என்ன ஆக போகுது. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு பிரசனம் சொல்றேன். என்னோட கிளைண்ட், அதாவது என்ன ஸ்டூடெண்ட் கம் கிளைண்ட், அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து லவ் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி வெளியில போயிடுச்சு, திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்கும் அடுத்த 6 மாசத்துக்கு சொன்னோம். அது மாதிரி எக்ஸாக்டா அப்படியே நடந்துச்சு. அதெல்லாம் சொல்ல முடியுமானா, அதெல்லாம் நீங்க அந்த ஆர்வமா இருந்து இந்த கிரகங்கள நம்பி பலன் சொல்லி அதை ஆய்வு பண்ணி சொல்லும்போது கண்டிப்பா கரெக்டா வரும். இதை ஜாதகத்தை வச்சுலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஜாதகத்தை வச்சு என்ன சொல்லலாம், எண்ட் ரிசல்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். அதாவது இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு முன்னால அந்த கேப்ல என்னென்னலாம் நடக்கும், வீட்டை விட்டு ஓடி போவாங்க, ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குவாங்க, சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போவாங்க, அங்கே ப்ராப்ளம் ஆகும், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. இதெல்லாம் ஜாதகத்தில் சொல்ல முடியாது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு தான் சொல்ல முடியும். அதனால கவனமா கவனிங்க. சரிங்களா? அதுக்கான ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே, தேங்க்ஸ். இதுல வந்து பிரசனம் என்றால் என்ன, ஜாதகம் வெர்சஸ் பிரசனம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம்தான். ஜாதகத்துல வந்து பிறந்தப்பயே சில விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதோட போக்கு என்ன அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது. சொல்ல முடியவே முடியாதுன்னு இல்லை, அதுவும் பிரசன்னம் மாதிரி தான். எப்படி பார்க்கணும்னா, இப்ப போற கோச்சார கிரகம் தான் அப்படிங்கிற அமைப்பு. இதுல ஜாமக்கோல்ல ஏன் ரொம்ப பெரிய எல்லா பிரசனத்திலையும், எவ்வளவு பெரிய பிரசனமா இருந்தாலும், சோழி பிரசனமா இருந்தாலும், இப்ப பாருங்க, என்கிட்ட வந்து என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து 2020 அவரோட குழந்தைக்கு பிறந்த நகையை காணாம என்கிட்ட கேட்கிறாரு. நான் பிரசனத்துக்கு பதில் சொல்றேன். அவர் வந்து சோழி பிரசனத்துல பெரிய ஜாம்பவான் மகாதேவ் ஐயர்னு சொல்லி கேரளால, அவர்த்தையும் இவர் சோழி பிரசனத்துக்கு படிச்சிருக்காரு, அவர்த்தையும் கேட்டிருக்காரு. அவர் சொன்ன அதே பதில நானும் சொல்லியிருக்கேன். ஆனா அவர் வந்து அதை பலன் சொல்றதுக்கு குறிப்பிட்ட நேரமாகும். அந்த நேரத்துல தான் போய் பிரசன்னம் பார்க்க முடியும், சோழி பிரசனம் நேரில் தான் போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ஜஸ்ட் ஓவர் போன கேட்டாங்க, நம்ம அதே எக்ஸாக்ட் பதில் சொன்னோம். என்னோட ஜாமக்கோள் வந்து அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா அதெல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அந்த பதிவு, அந்த பையன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண விஷயங்கள் எல்லாமே அதுலயே இருக்கும், ஆடியோ எல்லாமே. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜாமக்கோள் பிரசனம் அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி பலன் சொல்லணும். ஜாதகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கிறத, அதோட உள்ளூர என்ன நடக்கும், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அது எந்த அளவுக்கு அதோட கெடுதலை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாமக்கோள் பிரச்சனைல எந்த பிரச்சனைனாலும் சொல்லணும். ஆனா ஜாமக்கோள் பிரச்சனத்துல இந்த உதயம் ஆருடம் கழிப்பு அப்படின்னு இருக்கும்போது, உதயம் அப்படிங்கிறது பொதுவா நிகழ்காலம் எதிர்காலத்தை சொல்லும், கடந்த காலத்தையும் சொல்லும். அது கடந்து போன பொருள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆருடம்ங்கிறது அதீத பலன் சொல்லுவாங்க. ஆருடம்ங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயம், மாற்ற முடியாத விஷயங்கள். அப்ப அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்களை எக்ஸாக்டா வந்து வேற பிரச்சனத்துல சொல்றது கஷ்டமான விஷயமா இருக்கும். சேலஞ்சிங்கான சொல்ல முடியாதுன்னு இல்லை, சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். இது இந்த அளவுக்கு ஈஸியா சொல்ல முடியாது. அதே மாதிரி கவிப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சேதாரத்தையும், நடக்க போற விஷயங்கள் இருக்கக்கூடிய ரகசியத்தையும், நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்கிற ரகசியத்தையும் அவ்வளவு எக்ஸாக்டா துல்லியமா சொல்லும். என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உனக்கு இக்கனா வச்சிருக்காங்க, செக் வச்சிருக்காங்கன்னா முன்கூட்டியே சொல்லும். இதுதான் ஜாமக்கோள் பிரச்சனத்தின் முக்கிய அங்கங்கள் சொல்லும்போது உதயம்.
ஆருடம், கவிப்பு, இதுதான் பத்தி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதுல ஜாம கிரகங்கள், உள்கட்ட கிரகங்கள், இப்ப நம்ம சாம்பிள் சார்ட்லாம் போடுவேன், அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த உள்கட்ட கிரகங்கள், வெளிக்கட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெளிக்கட்ட கிரகங்கள் ஜாம் கிரகங்கள், அது ஆக்சுவலா பிரபஞ்சத்துல இல்லை, அது ஒரு கால்குலேஷன். இந்த ஜாம் கிரகங்கள் தான் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள், உதயத்தை கடந்த கோள் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். இதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பிரசனம் போடும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாந்தி, மாந்தி வந்து பரப்பு ஜாதத்தை விட பிரசனங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு இறப்பை பத்தி கேட்கிறார், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, காப்பாற்றிட முடியுமான்னு கேட்கறாங்க. இல்லை ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, உயிரை பிழைப்பாரான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை, உங்க பிறப்பு ஜாதகத்துல நம்ம சேலஞ்சிங்காக சொல்லலாம், ஒருத்தருக்கு ஆயுள் வந்து 80 அப்படின்னு சொல்லுவீங்களா, 80 வயசை தாண்டி உயிரோட இருக்க முடியாதுன்னா இருக்க முடியும், 80 வயசுக்கு கீழே செத்து போயிடாருன்னா போகவும் முடியும். ரெண்டுமே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இடையில கோச்சார கிரகங்கள் அந்த மரணத்துக்கு, மாரகத்துக்கும் மரணத்துக்கும் சம்மந்தப்பட்ட கனெக்ஷன் வரும்போது அந்த நேரத்துல போய் அவர் மாட்டிட்டாருன்னா உயிர் போயிடும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, கொரோனா காலத்துல ஒருத்தருக்கு 80 வயசு வரைக்கும் அவர் ஆயுள் இருக்கு, அவர் ஜோசியராகவே இருக்காருன்னு வச்சுங்களேன், 80 வயசு வரைக்கும் எனக்கு மரணம் கிடையாதுன்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டாங்களா, இல்லை போய் நடு ரோட்ல பஸ்ஸுக்கு முன்னாடி நின்றுவார், எனக்கு 80 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குங்க. அந்த மாதிரி தான் அந்த மாந்திங்கிறது வந்து அந்த அழிவு, முக்கியமா இறப்பை பற்றி சொல்லும். வேணும்னா இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல தான் சொல்லி தருது, இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். இப்போ இறப்பை பற்றி ஒருத்தவங்க கேட்குறாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணும், பார்த்து யூஸ் பண்ணணும். இறப்பை பற்றி உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா, இப்போ கோச்சார லக்கணம் உதயம் மாந்திய நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாந்திய எவ்வளவு நேரம் கழிச்சு கிடக்கும் அப்படின்னா அந்த நேரத்தை பார்த்துட்டு அந்த காலகட்டம் வரைக்கும், உதாரணத்துக்கு மாந்தி வந்து விருச்சகத்துல இருக்குன்னு வச்சுங்க, இப்ப லக்கணம் வந்து கண்ணியில ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, மாந்திய வந்து லக்கணம் கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். ஏன்னா விருச்சகத்துக்கு கண்ணில இருந்து போறதுக்கு ஒரு கட்டத்துக்கு 2 மணி நேரம் அப்படின்னா, இதே உதயமா இருந்தா உதயம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு கட்டாங்க நடக்கணும், அப்ப அந்த 3 மணி நேரம். அப்ப என்ன சொல்லணும், 3 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம். அது உதயமும் லக்கணமும் ஒன்னா இருந்தா, இல்ல உதயத்திலேயே மாந்தி இருக்குன்னா லக்கணம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மரணமாக போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. மரணத்தை பத்தி கேட்டாதான், நீங்க சாதாரண பிரச்சனை பார்க்கும்போது உதயத்துல மாந்தி இருந்தாலும் சரி, லக்கணம் மாந்தி நந்தி போயிருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. உயிரை பத்தி கேள்வி கேட்டால் சொல்லணும். அந்த கட்டத்தை அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா உயிரை பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்கு. உதயாதிபதி பலமா இருக்கணும். உதயாதிபதி பலமா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம். ஆனாலும் இந்த பீரியடை தாண்டணும். நம்ம எவ்வளவு பேருக்கு சொல்லி அந்த பீரியடை தாண்டாம இதுவாயிருக்காங்க. அதை தாண்டினதுக்கு அப்புறம் உயிர் பழச்சும் இருக்காங்க. ஈவன் இந்த கொரோனா செகண்ட் பீக்கா இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லி காப்பாத்திலாம் விட்டுருக்கோம். கண்டிப்பா பொழைச்சிருவாங்க, விட்டுறாதீங்க, எங்கேயா போய் பாருங்கன்னு சொல்லிங்கன்னா, ஏன்னா மாந்தி லக்கணம் தாண்டி வந்திருக்கும், ஆனாலும் சீரியஸா போயிட்டு இருக்கோம். பொழைச்சுக்குவாங்க, உதயாதிபதி பலமா இருப்பார், ஆனா பொழைச்சுக்குவாங்க, குரு பார்வை இருக்கு, பொழைச்சுக்குவாங்க, அதனால நம்பிக்கை ட்ரை பண்ணுங்க, பொழைச்சிருவாங்கன்னு சொல்லிலாம் காப்பாத்தி விட்டுருக்கோம். இதே செலவு பண்ண முடியாம வசதி இல்லாம இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமான டைம் தான். எங்கேயாவது ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைச்சா பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ரொம்ப செலவு பண்ணி பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுல இந்த கௌரி, ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதுவா தெரியும். சரி, முக்கிய விதிகள் 5. அப்ப உதயத்தை நோக்கி எந்த ஜாம கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கும். உதயத்தை கடந்த கால சம்பவத்தையும் சிந்தனையும் குறிக்கும். உதயத்தை நோக்கி வரும் ஜாமகத்தின் ஆதிபத்தையும் இணைத்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இதுல பாருங்க, இந்த உதாரண பிரசனத்தை வந்து பாத்தீங்கன்னா, உதயம் வந்து எந்த ராசியில இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா நான் வந்து ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப உங்க யார் பேச எனக்கு தெரியாது. ஐயா, கண்ணியில இருக்குதுங்க, கண்ணியில உதயம் இருக்குது. பேரு சார் சுந்தரம். அமீன் செல்வன், நன்றிங்க. உதயத்தை வந்து கண்ணியில இருக்கு. அப்ப உதயம் வந்து 8 டிகிரில இருக்கு அப்படிங்கும்போது சிம்மம் முடியும் போது 150 டிகிரி. அப்ப 158வது டிகிரில உதயம் இருக்கு. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்ப உதயத்தை நோக்கி புதன் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக. அப்ப உதயத்தை நோக்கி புதன் அப்படிங்கும்போது எப்படி இந்த ஜாம கிரகங்கள் ரிவர்ஸ்ல போகும்.
இந்த உதயம் ஆருடம் வந்து ஜாம கிரகம் ஆண்டி கிளை வயசுல. இப்ப உதயம் வந்து 8, 9, 158, 159 போயிட்டு இந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய புதன்கிட்ட 158 மியூட் பண்ணிக்க. யாரு மியூட் பண்ணிருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் புதன். அப்ப புதன் சம்பந்தமான கேள்வி. அப்ப உதயம் கன்னி உதயம். புதன் வந்து உதயாதிபதியாவே இருக்காரு. அப்ப அவரை பத்தியே கேள்வி கேட்கிறார் புதன். அவர் 10ஆம் இடத்துக்கு மதிபதி. அப்ப தொழிலை பத்தி கேட்கிறார், அவரோட ப்ரொமோஷனை பத்தி கேட்கிறார், அவரோட அதிகாரத்தை பத்தி கேட்கிறார். இந்த புதன் சம்பந்தப்பட்ட ஏதாவது வேணாலும் இருக்கலாம். வீடு, இடம், நிலம், காலி இடம், இதை பத்தி எல்லாம் இருக்கலாம். அதை எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, உதயத்துக்கு நோக்கி வரக்கூடிய புதனோட காலத்துவத்துல ஆருடம் எத்தனாம் பாவத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆருடம் வந்து 10ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அதை பத்தி கேட்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய புதன் வெளிக்கட்ட புதன் உச்சமா இருக்காரு, மூலத்திரிகோணமா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்ணில இருக்காரு இல்லையா? கண்ணில இருந்துட்டு புதன் வந்து உள்கட்டத்துல 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு. இந்த ப்ரொமோஷன் இவர் வேலையை பத்தி என்ன கேட்டாரோ அதை அடையிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனாலும் அது கிடைக்காது. காரணம் உதயத்திலே கவிப்பு இருக்கு. உதயத்திலே கவிப்பு இருந்துச்சுன்னா கேட்கிற கேள்விக்கான பலன் பாசிட்டிவான பலன் கிடையாது. அப்ப கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். அந்த முன்னாள் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கவிப்பு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்ப கவிப்பு 22, 21, 20 அப்படின்னு போய் இந்த உதயத்தை 8ஆம் தாண்டி அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் அது இப்ப கிடைக்காதுன்னா எப்பயுமே கிடைக்காதுன்னு இல்லை. இப்ப ஒரு கேள்வி கேட்டாலும் அப்ப கிடைக்காது. அப்ப எப்ப கிடைக்கும் சொல்லி அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப அதுக்குதான் அந்த கால நிர்ணயம் பண்ணும். அப்ப கவிப்பு வந்து 12ஆம் பாவத்துக்கு போகும்போது கிடைக்கும். கவிப்பு அடுத்த 12ஆம் பாவத்துக்கு எப்படி போகும்? அடுத்த 5 நிமிஷத்துல போயிடும். ஒண்ணு 5 நிமிஷம் கழிச்சு ப்ரொமோஷன் கிடைச்சிருமா? அப்படி இல்லை. இதை வச்சுட்டு கால நிர்ணயம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதை வச்சு எக்ஸாக்டா துல்லியமா சொல்லலாம் இதுக்கு அப்புறம் கிடைக்கும். அதனால அதை பத்தி தெளிவா படிச்சாதான் உங்களுக்கு புரியும். சரி, இந்த கேட்டு வந்த காரியம் நடக்குமா நடக்காதா அந்த ஒத்த வரையில பதில் சொல்றது அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இதை வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடக்கூடாது. பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது. உதயாதிபதி உதயத்துக்கு 11 இருந்தா காரியம் நடக்கும் அப்படி சொல்லிடலாம். உதயத்திற்கு 11ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் வெற்றி. ஏன்னா 11ஆம் பாவம்ங்கிறது வெற்றி. உதயாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் சரி, 11ஆம் அதிபதி உதயத்துக்கு வந்தாலும் வெற்றி. பாவக அல்லது காரகிரகம் உச்சமா இருந்தா இப்ப பாருங்க, ப்ரொமோஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. ப்ரொமோஷனுக்கு காரகிரகம்னு ஒரு கிரகமும் கிடையாது. இது அதிகாரம் அப்படின்னு பத்தி கேட்டிருந்தாங்கன்னா அதுல சூரியன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். சூரியன் வந்து எப்படி இருக்காரு? சூரியன் 5ஆம் பாவத்துல தான் இருக்காரு. ஆனாலும் அது பகை வீடு. அவரோட சூரியனோட மூலத்திருவனை வீட்டுக்கு 8ல தான் இருக்காரு. அப்படின்னா அதை பத்தி நெகட்டிவான விஷயங்கள் தான், பாசிட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னா. ஏன்னா ப்ரொமோஷன் கேட்கும்போது ப்ரொமோஷனுக்குன்னு எதுவும் காரகிரகம் கிடையாது. காரகிரகம் பாவ கிரகம்ங்கிறது 9, 10, 11 3 பாவத்தையும் எடுத்துக்கலாம். அதுல 11ஆம் பாவங்கிறது வெற்றி, 10ஆம் பாவங்கிறது அதிகாரம், 9ஆம் பாவங்கிறது ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கிறது. இதுல ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது 10ஆம் இடம் தான். அந்த அதிகாரத்துக்குரிய கிடைக்கிறது. 11ங்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கும், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். 9ங்கிறது ஒரு கௌரவத்துக்காக கிடைக்கும். 10ங்கிறது அவர் நினைச்ச மாதிரி ரொம்ப அதிகாரமா கிடைக்கும் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது வரப்போகுது. கேட்டு வந்த காரியம் நடக்காது என்பதை கூறுவதற்கான விதிகள். உதயத்துக்கு 2, 6, 8, 12 ஆருடம் இருந்தால் இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் தான். இதை வச்சுட்டு அப்படியே சொல்லிட முடியாது. உதயத்துக்கு ஆருடம் 6, 8, 12 இருக்கு, இல்ல 2, 6, 8, 12 இருக்கு. ஆனா 2ஆம் இடத்தை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா நடக்கும். 6ஆம் இடத்தை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா நடக்கும். 8ஆம் இடத்தை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா நடக்கும். 12ஆம் இடத்தை பத்தி கேள்வி கேட்டா நடக்கும். இந்த பாவங்களை தவிர்த்து வேற புது பாவங்களை கேட்கறாங்க அப்படின்னா தான் நெகட்டிவான அமைப்புல போகும். இப்ப 2ஆம் இடத்தை பத்தினா பணம், குடும்பம், எனக்கு குடும்பம் அமையுமா, பணம் கிடைக்குமா, எனக்கு குழந்தை பிறகுமா, 2ஆம் இடத்துல புதிய நம்பர் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்படின்னா அதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடம் வேலையை பத்தி கேட்கறாரு, அவரோட கடனை பத்தி கேட்கறாருன்னா அதெல்லாம் நடக்கும். பாசிட்டிவா கேட்டா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா கேட்டா நெகட்டிவா நடக்கும். 8ஆம் இடங்கிறது அவர் ஆயில பத்தி கேட்கறாரு, திடீர் அரெஸ்ட்டை பத்தி கேட்கறாரு, உயிர் சொத்தை பத்தி கேட்கறாரு, காப்பீடுல இருந்து எனக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வருமானு கேட்கறாரு. இந்த மாதிரி அமைப்புலாம் கேட்கும்போது அதெல்லாம் வரும். 12ஆம் இடம்னா வெளிநாட்டுக்கு போவானா, இடம்பெயர்ச்சி நடக்குமா, எனக்கு நான் வந்து ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், இன்வெஸ்ட் பண்ண முடியுமா. 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். 2ஆம் இடத்தோட 11ஆம் பாவம் லக்கணத்தோட விரைய பாவம். அப்ப லக்கணம் விரயம் பண்றது 2ஆம் பாவத்துக்கு லாபம்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். 2வது தொழில் பண்ணலாமா. 10ஆம் பாவத்தோட 3ஆம் பாவம், 12ஆம் பாவம்.
அப்ப அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஜஸ்ட் செக்லிஸ்ட் தான். அப்போ அதை பத்தி கேள்வி கேட்டா அந்த பாவத்தை பத்தி பலன் தாராளமா சொல்லலாம், நடக்காதுன்னு சொல்ல முடியாது. உதயாதிபதி நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா அத விஷயத்தை அடையிறதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல என்ன இதுல உள்கட்டம் வெளிக்கட்டம் ரெண்டுமே இருக்கு. இப்ப வந்து பாருங்க, இப்ப இந்த உதாரண பிரச்சனத்துல கன்னி லக்கணத்துல கன்னி உதயத்தை நோக்கி புதன் வந்தார். அப்ப வந்து புதன் வந்து கண்ணில இருக்கும்போது ஜாம புதன் உச்சமா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, எப்படி வேணாலும் சொல்லலாம், பலமா இருக்காரு. இதே உள்கட்டத்துல கிரகம் புதன் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்தார். அதுக்கு பதிலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த புதன் வந்து கண்ணில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சாரி மீனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீசமா இருப்பார். அப்ப இதுக்கு என்ன எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாம கிரகங்கிறது தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து தகுதியோட இருக்கார், ஆனா போக போக தகுதி இழந்துருவார். எப்படி ஒரு இடத்துக்கு போவாங்க, சார் இவன் பார்த்தோன்னே ஆள் பயங்கரமா வேலை செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்து ஒரு பெரிய இதுல போடுவாங்க. போக போகதான் தெரியும் அது அது அந்த வேலைக்கு அவர் வந்து ஃபிட் ஆக மாட்டாரு, அது தகுதி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஏதாவது உணர்த்துக்கலான இடத்துக்கு போஸ்டிங் மாத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பை நம்ம இப்பயே சொல்லிடலாம். இதே ஜாம புதன் வந்து மீனத்துல இருந்து உள்கட்ட புதன் கண்ணில இருக்கு, இல்லாட்டி மிதனத்துல இருக்கு அப்படின்னா பலமா இருக்கு இல்லையா? அப்ப வந்து இப்போ அதுக்கான தகுதி இல்லை, போகும்போது சாதாரண வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும், போய் உங்க தகுதியை நிரூபிச்சு ஒரு பெரிய போஸ்டிங் போயிருங்கன்னு அடிச்சு சொல்லலாம். அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரி வேற எந்த பிரச்சனத்தையும் சொல்ல முடியாது, ஜாமகோள் பிரச்சனத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பாவ காரக கிரகம் நீசமானாலும் அதே தான். இப்ப நீசமா இருக்கு, உள்கட்டத்துல நீசமா இருக்கு, வெளிக்கட்டத்துல பலமா இருக்கு அப்படின்னா ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறார், 10ஆம் அதிபதி உள்கட்டத்துல பலமா இருக்காரு, வெளிக்கட்டத்துல நீசமா இருக்காரு அப்படின்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம், இதோடதான் ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் இத்தனை நாள் பொறுங்க, இதுக்கப்புறம் ஆரம்பிங்க, கண்டிப்பா சேர்றது வாங்கி பெரிய லெவல்ல போயிடலாம்னு சொல்லலாம். ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு வந்து வராரு ஜாதகம் பாக்குறது அப்படின்னா அப்ப நீங்க பாக்குறீங்க வெளிக்கட்டத்துல பலமா இருக்காரு, அதாவது ஜாம கிரகத்துல பலமா இருக்காரு 10ஆம் அதிபதி, உள்கட்டத்துல நீசமா இருக்காரு, இல்லாட்டி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப தொழில் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா போக போக தேஞ்சுக்கிட்டே போதா அப்படின்னு ஆமா தேஞ்சு கண்டிப்பா -1000 0 ஆகும். அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் அந்த ஜாம கோல் பிரச்சனத்திலே இருக்கும், அந்த வழியில ஃபாலோ பண்ணணும். ஜாம கோல் பிரச்சனை அதுக்கான வழியே இல்லைன்னு சொல்லிருச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வந்து தொழில எவ்வளவு சீக்கிரமா அதை விட்டு வெளியில வர முடியும் வந்துருங்கன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி உதயத்துக்கு 2, 10, 11 கழிப்பு இருந்தாலும் காரிய தடை தோல்வி. ஏன்னா 2 இருக்குன்னா அடுத்த கழிக்க போறது 1ஆம் பாவத்தை. அப்ப உதயமே வீக் ஆக போகுது. 10னா உச்சி ஸ்தானம் சிந்தனை, அதுவே தோல்வி. 11ஆம் பாவம்னா வெற்றி ஸ்தானம், அதுவும் தோல்வியில போய் முடிஞ்சிடும். அப்ப வந்து அதை வந்து நம்ம வெற்றியை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற நேரத்துல அது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நடந்ததுல யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து அடுத்து உங்களுக்கு உதாரண பிரச்சனைகள் காண்பிக்கிறோம். ஐயா உதயம்ங்கிறது எப்படிங்க கணிக்கிறது? கிளாஸ் சொல்லி தருவோம், இல்லாட்டி நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னாவே உதயம்னு வந்துடும். ஜாமகல் சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னாவே வந்துடும். ஏன்னா அது பெரிய நீங்க லக்கணம் கணிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எடுத்து 2 மணி நேரம், உதயங்கிறது 1 மணி நேரம், அதே கால்குலேஷன் தான். லக்கணம் வந்து ஒரு நாளைக்கு 4 டிகிரி மூவ் ஆகும் இல்லையா? அப்ப உதயத்துக்கு வந்து அது வேற மாதிரி கால்குலேஷன். அது பெருசா இது பண்ணிக்க தேவையில்லை. எப்படி நம்ம இதுக்கு சாஃப்ட்வேர் போடுறோமோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்க. ஆனா அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம கிளாஸ்ல சொல்லி தரோம். இதுக்கான இலவச சாஃப்ட்வேர் இருக்குதுங்களா ஐயா? எதுலையுமே இலவசம் சொல்லி போக வேணாம்யா. இலவச சாஃப்ட்வேர்லாம் சரிங்க. இலவசம் போனீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். சரிங்க. ஒரு இலவசமா கொடுக்குறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்களா? சப்போஸ் தப்பா வருதுன்னு வச்சுக்கீங்களேன், தப்பா பகுதி தப்பா இருந்தாலுமே கரெக்டான பலன் சொல்லிட்டு போயிடும், அது வேற விஷயம். இலவச சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. இலவசம் எதிர்த்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட வரவங்க இலவசத்தை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரீயா பிரசனம் பாருங்க கேட்பாங்க. ஐயா இது ரெக்கார்ட் பண்றீங்க, அனுப்புவீங்களா ஐயா?
அதான் நான் முதலே சொல்லிட்டேன். வீடியோல கடைசி வரைக்கும் யார் வீடியோல இருக்காங்களோ அவங்க பேரை நான் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் அனுப்புறேன்னு சொல்லுது. சரிங்க சரிங்க. நீங்க வீடியோல இல்ல, உங்களுக்கு கிளாஸ் கிடைக்காதுல்ல. ஓ வீடியோ ஆன் பண்ணுமாங்கய்யா? வீடியோ ஆன் பண்ணி தானே நான் இன்ட்ராக்ஷன் பண்ணணும். நான் யார்கிட்ட பேசுவேன்? நானா ஓகே. பேசிட்டு இருக்கேன். 2 பேர் இருக்காங்க, பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஆன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஓகே. இப்போ இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? அடுத்து நான் உதாரண பிரச்சனைகள் காமிச்சிடலாமா? அதாவது ஜாமக்கோல் பிரச்சனை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. கேளுங்க. ஐயா இப்போ ஜாமக்கிரகத்துல வந்து நிச்சயம் உச்சம் பார்க்கணுமா ஐயா? நிச்சயம் தான். பேர் சொல்லுங்க. சார் ஐயா என் பேர் மணிகண்டன் ஐயா. மணிகண்டன். மணிகண்டனா? ஆமாங்க ஐயா. மணிகண்டன் யாருமே இல்லையா? மணிகண்டன் மைக் சரி கேளுங்க ஐயா மைக் போட்டிருக்கேன். இப்போ ஜாமக்கிரகத்துக்கு வந்து நீச்சம் உச்சம் வந்து பார்க்கணுமா ஐயா? நீச்சம்னா பார்க்கணுமா? கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? ஜாமக்கோல் வந்து உச்சம் கேக்குறீங்களா? உச்சம் நீச்சம் பார்க்கணுமா? ஆமா, அந்த ராசி உச்சமா இருக்கதால எடுத்துக்கலாம். அவ்வளவு வெளிக்கட்டத்துல ஜாமக்கிரகத்துக்கு பார்க்கணுமா நினைக்கிறேன். ஆமா, உள்கட்ட கிரகம் எந்த ராசியில உச்சம் நீசமா வெளிக்கட்ட கிரகங்கள் அதே. சரிங்க. வேற சரி ஓகே. இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை மியூட் பண்ணிக்கிங்க. டவுட் கேட்க டைம் கொடுக்கும்போது கேளுங்க. இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா 26/5/2025 அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலையில வந்து இடமாற்றம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிங்களா? இதுல வந்து உதயம் வந்து துலாம் உதயம், ஆருடம் வந்து கடக ஆருடம், கழிப்பும் வந்து கடகத்துல. நம்ம 10ல கழிப்பு இருந்தா கேள்வி தோல்வி சிந்தனை வெற்றி அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதே 10லயே பாத்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய் இருக்காரு. வெளிக்கட்டத்துல 11ஆம் அதிபதி சூரியன் இருக்காரு அப்படின்னா. சரி, உதயாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயாதிபதி உள்கட்டத்துல உச்சமா இருக்காரு, வெளிக்கட்டத்துல 4ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப உள்கட்ட சுக்கிரன் வந்து பலமா 6ஆம் பாவத்துல இருக்காரு. அப்போ ஜாதகர் வந்து இவர் கேட்ட கேள்வியை அடையிறதுக்கான முழு தகுதியும் இருக்காரு, உச்சமா இருக்கனால. வெளிக்கட்டத்துல எப்படி இருக்குன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது இப்ப எங்க இருக்காரோ அந்த இடத்த சொல்லுது. 4ஆம் பாவங்கிறது உங்க வீடு, 3ஆம் பாவங்கிறது உங்க பக்கத்து வீடு, பக்கத்து தெரு. இந்த பிரச்சனை வச்சு உங்க பக்கத்து தெரு, பக்கத்து வீடு அவங்களுக்கு விட பலம் சொல்லலாம். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும். அப்ப உள்ளூர் அப்படிங்கிற அமைப்புல சொல்லுது.
கழிப்பும் 10ல இருக்கனால பிரசனம் தோல்வி அப்படிங்கிற மாதிரி, அதை கேட்ட கேள்வியோட சிந்தனை தோல்வி அப்படிங்கிறதா ரூல்ஸ். பொதுவா பிரசனம் பார்க்கறவங்களுக்கு அதான் தெரியும். ஆனா உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தாலும், குரு வந்தாலும், உதயத்தை குரு பார்த்தாலும், சந்திரன் பார்த்தாலும் கேட்ட கேள்வி வெற்றி. அந்த கேள்விக்கான பலன் வந்து உடனே நடக்கும் அப்படின்னு அமைப்புல இவருக்கு அடுத்து ஒரு 21 நாளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும், இடமாற்றம் நீங்க கேட்ட இடத்துக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கிடைச்சி போயிட்டாங்க. அப்ப ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூலை பிரேக் பண்றதுக்கான ரூலும் இருக்கு. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உதயாதிபதி பலமா இருக்கா அப்படிங்கிற அமைப்புல உதயத்துக்கு குரு பார்வை இருக்கு. 2 குரு, உள்கட்ட குருவும் பார்க்குது, வெளிக்கட்ட குருவும் பார்க்குது. உதயத்தை வெளிக்கட்ட சந்தனும் உதயத்துல இருக்கு, உள்கட்ட சந்தனும் உதயத்தை பார்க்கும்போது இந்த 4 1 இருந்தா கூட அது இதுவாகும். ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே தகுதியோட இருக்கார், கேட்ட கேள்வியை அடையிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு அமைப்புல நம்ம என்ன சொல்லலாம், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டீங்களான்னு வேணா கேட்கலாம். ஏன்னா 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காரு. 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு திக்பலம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பா இருந்தாலும் உதயத்துக்கு 4ஆம் பாவம் 4ல திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு அது வேற செகண்டரி. ஆனா 4ஆம் இடம்ங்கிறது உள்ளூர் அப்படிங்கும்போது ஏற்கனவே ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு அதே இடத்துலயே வச்சிருக்காங்க அப்படின்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை எப்போது. இந்த பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. குழந்தை எப்ப பிறக்கும்னு சொல்லலாம், குழந்தை பிறப்புல யாருக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம், என்ன குழந்தை பிறக்குன்னே சொல்லலாம். அது சப்போஸ் குழந்தை கிரிட்டிக்கலா பிறக்குமா, கொடி சுத்து பிறக்குமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு பிரசனத்தை வச்சு எக்ஸாக்டா சொல்லலாம். ஆனா அந்த பிரச்சனத்துக்கு சம்பந்தப்பட்டாங்க கேள்வி கேட்கணும். ஒண்ணு அந்த பொண்ணு இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்ட் கேட்கலாம், இல்லாட்டி பொண்ணோட அப்பா அம்மா, இல்லாட்டி பையனோட அப்பா அம்மா, இல்லாட்டி அவங்க பிரதர் கூட சேர்க்கலாம், பிரதர் சிஸ்டர், அந்த மாதிரி ரத்த சொந்தங்கள், நெருங்கிய சொந்தங்கள். இப்ப இந்த ஒரு பிரச்சனை பார்க்கறோம் அப்படின்னா அவங்க மேல அவங்களுக்கான அக்கறை அந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க கேட்டா எக்ஸாக்டாவே சொல்லணும், துல்லியமா சொல்லி இது வரைக்கும் ஒருத்தவங்களும் மிஸ் ஆனது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா குழந்தை எப்போது அப்படின்னு கேட்டு வந்த பிரச்சனை. இதுல உதயம் பாத்தீங்கன்னா மிதுன உதயம், உதயத்துக்கு ஆடம் 5. அப்ப 5ஆம் பாவம் குழந்தையை பத்தி சொல்லும். உதயத்துக்கு ஆடம் 5ஆம் பாவமாகனா 5ஆம் பாவம் குழந்தையை பத்தி கேட்ட கேள்வி கரெக்ட் அப்படின்னா. இப்ப உதயத்தை நோக்கி யார் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயம் 27 டிகிரி. அப்ப மேசம் 30 டிகிரி, ரிஷபம் 30 டிகிரி, மிதுனத்துல 27 டிகிரினா 87 டிகிரில இருக்கு. நீங்க பார்த்தோன்னே உதயத்தை நோக்கி சுக்கிரன் வர மாதிரி தெரியும். ஆனா உதயத்தை நோக்கி புதன் தான் வரார். அப்ப உதயத்தை நோக்கி புதன் உள்கட்டத்துல புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல நிக்கிறார். அப்ப அந்த கணவருக்கு இது ஆண் பெண் யார் கேட்டாங்கன்னு அதுல போடல. இன்னும் பொண்ணோட அம்மா கேட்டாங்க அப்படிங்கிற மாப்பிள்ளைக்கு அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பொண்ணுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. இதுல குழந்தை பிரசனம் பொதுவா ஆண் பெண் சம்பந்தப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதயம் ஆணாவும் 6 பெண்ணாவும் எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்பயும் போல நிகழ்காலத்து உதயமாவும் கடந்த காலத்து 6 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 6 நோக்கி செவ்வாய் வராது. அப்ப இது 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது குழந்தையை பிறப்ப சொல்லணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதிய நபர் வருகை. அப்ப 6 நோக்கி செவ்வாய் வராது. செவ்வாய் 2க்கு 7 அதிபதி. 6 5ல கழிப்பு. பெண்ணுக்கு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் இருக்கு. சரிங்களா? 9ஆம் இடத்துல இருக்குது, உதயத்திலேயே இருக்குது. ஆனா வக்கரமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வக்கரம் நிவர்த்தி ஆகும். அதுக்கான பிரச்சனை என்ன? டெம்பரரி பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிப்பு. இந்த பொண்ணுக்கு 5ஆம் இடத்துல கழிப்பு இருக்கு, கூட 5ஆம் அதிபதி சனியே இருக்காரு அப்படின்னா அந்த கழிப்பு பாருங்க. கழிப்பு எப்படி இருக்கும்? எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். எப்படி சனியை தாண்டி வந்துருச்சு, அதாவது 24, 33, 22, 21, 20 வரும்போது அதுக்கான பிரச்சனைகள் சரியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த கழிப்பு 24ல இருந்தாலோ 25ல இருக்கிறதுனாலோ அதுக்கு தகுந்து எங்க இருந்தாலும் அந்த 5ஆவது பாவத்துக்குள்ள அந்த சனி டிகிரியை விட அதிகமான டிகிரி இருந்தா சனியை நோக்கி வந்துட்டு பிரச்சனையோட இது வீரியம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப பிரச்சனை இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனா அந்த பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்புக்கு
வந்து அந்த கட்டிகள், நீர்க்கட்டிகள், சனிங்கிறது நீர், அந்த நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும். அதே மாதிரி பையனுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா உதயாதிபதியே புதனா இருந்தாலும் புதன் வந்து உதயத்தை நோக்கி வர்றாரு, அவர் 8ஆம் பாவத்துல இருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் பாவத்தை பார்க்கும்போது சூரியனும் புதனும் நெருங்கிய டிகிரில, சூரியன் 28 டிகிரி, புதன் 29 டிகிரி அஸ்தங்கம். இந்த புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க தூக்கி ஓரமா வைங்க. சூரியனும் சந்திரன் நெருங்கி இருந்தாலும் சந்திரனுக்கே அஸ்தங்க தோஷம் இருக்கும், அந்த பாதிப்பு இருக்கும். 3 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் சூரியன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, ராகு கேது தவிர அந்த கிரகம் அஸ்தங்கமாகும், அதுக்கான பாதிப்பு இருக்கும். சூரியன் புதன் நெருங்கி இருந்தாலும் அந்த புதன் வந்து அவங்க ஜாதகத்துல வந்து என்ன பாவத்துக்கு அதிபதியோ அதுக்கான இதை அவங்களால அனுபவிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அஸ்தம் இருக்காலும் அதெல்லாம் நீங்க பெற்றலாம். அப்ப ஜாதகர் வந்து இந்த அதிகப்படியான சூட்டு அப்படிங்கிறதுனால அவரோட விந்தணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரசனம் கேளுங்க, குறிப்பிட்ட நாள் கழிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு பிரசனம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான விஷயங்கள்லாம் அடுத்து நம்ம கிளாஸ்ல வேணும் பார்ப்போம். சரிங்களா? இதுதான் இந்த பிரச்சனைக்கான பதில், நம்ம கொடுத்த பதில். அதே மாதிரி இப்ப திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு வந்திருக்காரு. 3/1/2026. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து துலாம் உதயம், ஆடம் வந்து 12, உதயத்தை நோக்கி குரு. உதயத்தை நோக்கி குரு கிடையாது, உதயத்தை நோக்கி செவ்வாய் வராது. ஏன்னா உதயம் வந்து 24 டிகிரி, அப்ப 204 டிகிரில இருக்கு உதயம். செவ்வாய் குரு வந்து 188 டிகிரி உதயத்துலதான் இருக்கு, ஆனா உதயத்தை தாண்டிடுச்சு. அதாவது 6 அப்படிங்கிறது திருமணத்துக்கு தடை, 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், அதுக்கான தடை வந்து 6ஆம் ஆகும் சொல்லணும். உதயத்தை நோக்கி யாரு வரா? 2க்கும் 7க்கும் தானே செவ்வாய் வரா. அப்ப திருமணத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து திருமணம் அப்படின்னா திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உதயத்தை நோக்கி செவ்வாய் வராது, அந்த செவ்வாய் உள்கட்டத்துல எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா உதயத்துக்கு 3ஆம் பாவத்துல இருக்காரு. 3ஆம் பாவம் அது பக்கத்து தெரு, பக்கத்து வீடு, இந்த மாதிரி இடத்துல இப்படியே பொண்ணு அமையும் அப்படிங்கிற அமைப்பு. ஆனா அதுலயும் சிக்கல் இருக்கு. காரணம் உதயாதிபதி 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, இந்த 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரன் வந்து 1க்கும் 8க்கும் அதிபதி, செவ்வாய் வந்து 2க்கும் 7க்கு அதிபதி. 2 பேருமே சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அப்படிங்கிற அமைப்புல இருக்காங்க. அப்ப அந்த அஸ்தங்கம் சம்பந்தப்பட்ட அந்த தோஷ நிவர்த்திகள் அதுக்கான கால அளவுல வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 10ல கழிப்பு இருக்கு. அப்ப இப்ப கேள்வி திருமணம் எப்போது அப்படின்னா கால அளவு. அப்ப இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நடக்க போகுது, திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், இப்போதைக்கு நடக்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவன் கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப கேள்வியே வந்து அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா பாசிட்டிவா கேட்கறாங்க. திருமணம் நடக்கணும் எனக்கே தெரியும், திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவருக்கு தகுதி குறைவா இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது உதயத்துக்கு சுக்கரன் வந்து ஈசமாவோ இதுவாவோ இல்லை, ஆனா அஸ்தகமா இருக்கு அப்படின்போ அப்ப அதுக்கு தகுந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். சுக்கரனுக்கு தகுந்த மாதிரி காலத்துவங்கெல்லாம் செக் பண்ணிக்கணும், சுரப்பிகளை செக் பண்ணிக்கணும். வேற ஏதாவது, ஏன்னா உதயத்துக்கு 8ஆம் இடம் வந்து ரிஷபராசியாகி அந்த அவரே உதயாதிபதியாகி இவரோட அஸ்தங்கள் இருக்கும்போது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு அமைப்பு. அதனால அதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் செக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லலாம். இது அப்போ குறிப்பிட்ட நாட்கள் சொல்லி இதுக்கான கால நிர்ணயம் இருக்கு. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ஆனா படிச்சு முடிச்சா ஈஸி தான். அந்த கால நிர்ணயம் சொல்லிட்டு அந்த நாள் கழிச்சு அடுத்த பிரச்சனை பாருங்க, எக்ஸாக்டா டேட் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்த பிரச்சனை. பொதுவாகவே இந்த பணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாகவே வரும். ஏன் அப்படின்னா அதுதான் டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு தேவையான அமைப்பு. எந்த வகையான வேலையில இருந்தாலும் சரி, சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, வேற ஏதாவது வேலையில பார்த்தாலும் சரி, அவங்கெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் அதிகமாக இருக்கு. இங்க பாருங்க, உதயம் வந்து கடக உதயம், உதயத்துக்கு ஆடம் 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. உதயத்துக்கு ஆடம் 2ஆ இருந்தா அப்ப வந்து பதில் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்தை பத்தியே கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ ஓகே. சரி, உதயத்தை நோக்கி யாரும் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயம் வந்து 90, 87 டிகிரி இருக்கு, சாரி 107 டிகிரில இருக்காரு. உதயத்தை நோக்கி புதன் வராது. புதன் வந்து 3க்கும் 12க்கும் அதிபதி. அப்படிங்கும் போது உதயத்தை நோக்கி வரக்கூடிய புதன் வந்து 8ஆம் இடத்துல நிற்கிறார். அப்படிங்கும்போது பணம் வந்து இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா கேட்ட கேள்விக்கான உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் 8ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் பாவாதிபதி சூரியன் 7ல இருக்கார்.
இப்போதைக்கு கிடைக்காது, பின்னால பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி பலம் இழந்துடல. 2ஆம் பாவத்துக்கு 8ல இருக்கார். உள்கட்டத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது உதயத்துக்கு 6ல இருக்கார். அப்படிங்கும்போது இப்போதைக்கு கிடைக்காது, பின்னால கிடைக்கும். ஏன்னா எந்த கேள்வி கேட்கணும்னா அதுக்கான காரகரம் உதயத்தோட சம்மந்தப்படும் போது அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாம இல்லை. அப்ப 2ஆம் பாவத்துக்கு 8ல 6ல இருந்தாலும் உதயத்தையே பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையில பார்க்கும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு கண்டிப்பா ஒரு பைசாவோட கிடைக்காது. அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா உதயத்துக்கு 11ல கழிப்பு இருக்கு. அப்ப கேட்ட கேள்வி கண்டிப்பா இப்போதைக்கு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அடிச்சே சொல்லிடலாம். அது எப்ப கிடைக்கும், எத்தனை நாள்ல கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் வந்து உயர்நிலை படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கான ஒரு பயிற்சி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப வந்து ஒருத்தர் வந்து 21/12/2020 வெளிநாட்டுல வேலையில இருக்காரு. வெளிநாட்டு வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப வேலை தப்பிடுமா, நான் இந்த வேலையிலேயே ஸ்டெடி ஆயிருவானா, இல்ல வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா சொல்லி கேட்கறது. உதயத்துக்கு ஆடம் மாறு வேலையை பத்தி கேட்கிறாரு. கரெக்ட். உதயத்தை நோக்கி யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயம் வந்து 300 311 டிகிரில இருக்கு. அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு. அப்ப வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வருது, உதயம் அடுத்து பாம்பை தொடுது அப்படின்னாவே கேட்ட கேள்விக்கான பதில் நெகட்டிவ் தான். அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா ஓகே. இப்ப வெளிநாட்டு வேலையை வந்து நல்லபடியா நல்லபடியா நடந்துருமா, பிரச்சனை இருக்கு, நல்லபடியா செட்டில் ஆகி இருந்துருவானா, வேலையை காப்பாத்திக்கணும்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. பிரச்சனை என்ன ஆகுன்னு கேட்டா பிரச்சனை பெருசாகும்னு சொல்லணும். அப்ப வந்து அவன் கேள்வியிலே தகுந்த பதில் தான். இப்ப வெளிநாட்டு வேலை கிடைக்குமான்னு இந்த பிரச்சனை கேட்டிருக்காரு அப்படின்னா வெளிநாட்டு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உதயத்தை நோக்கி பாம்பு வருது, உதயம் பாம்பை தொடுது. அப்ப வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு இது பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பிரச்சனையா அப்படின்னு கேட்டா பிரச்சனையே பண்ணும். அப்படிங்கும்போது உதயம் வந்து உள்கட்டத்திலையும் பாம்பு, வெளிக்கட்டத்திலையும் பாம்பு, அடுத்து தொடர்போது உதயாவதி பதியா இருந்தாலும் அவரும் சனி அப்படிங்கிற போது கேள்வி வந்து நெகட்டிவ் தான். வேலையை போய்விடும், வேலையை விட்டு அனுப்பிச்சுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா உதயத்துக்கு 12ல கழிப்பு, 12ஆம் நாள் வெளிநாட்டுல போய் நிம்மதியா இருக்கிறது. அப்ப நிம்மதிங்கிற அமைப்புல கழிப்பு இருக்கு. அப்ப நிம்மதி போய்விட்டது, வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதான் இதுக்கான பதில். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது உயர்நிலையை பத்தி நம்ம ஆய்வு பண்ணும் போது எக்ஸாக்டா நடந்த இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் இதுக்கு முன்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்த விஷயங்கள், என்ன நடந்த விஷயங்கள் முதல்ல சொல்லிட்டு அடுத்து நடக்க போற விஷயம்லாம் சொன்னோம் அப்படின்னா அப்படி நம்பிடுவாங்க. ஏன்னா நடந்த விஷயத்த கரெக்டா எக்ஸாக்டா சொல்றாங்க. உயரத்துக்கு பின்னால கட்டத்துல கடந்து வந்த பொருட்கள், அந்த பொருளோட நிலைமை, அதோட வயலுக்கு டிகிரி, அதோட ஸ்பீடு இதெல்லாம் வச்சு சொல்லும் போது எக்ஸாக்டா நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுவோம். அதே மாதிரி அடுத்து என்னென்ன கிரகத்தை எப்படிலாம் விட போகுது, அப்ப அந்த கிரகங்களுக்கு என்னென்ன பார்வையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து சொல்லும்போது எக்ஸாக்டா நடக்கும். நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கும். நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி அப்படியே போகும். அதுல புத்தி உள்ளவங்க தப்பிச்சுக்குவாங்க. புத்தி உள்ளவங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதா பார்த்துருவோம் அப்படின்னு போவாங்க, மாட்டிக்குவாங்க. சரி, அதே மாதிரி இது வந்து ஒரு கேள்வி. ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி நான் ட்ரை பண்றேன், எனக்கு கடுமையான போட்டி இருக்கு, காசு கொடுத்து வாங்க கூட இதுவா இருக்காங்க. ஏன்னா ஒரு டைம் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா ரெகுலரா அதுக்கான ப்ராஜெக்ட் நமக்கு வந்துட்டே கான்ட்ராக்ட் வந்துட்டே இருக்கும் கேட்கறாரு. இதுல பாருங்க உதயத்தை நோக்கி உதயம் வந்து கன்னி உதயம், உதயத்தை நோக்கி புதன். இந்த புதனோட வீட்டுல உதயம் விழுந்தாவே, அதே மாதிரி உதயத்துல புதன் உதயம் விழுந்தாவே ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கும், இல்லாட்டி இந்த விஷயம் திருப்பி இன்னோடவா நடக்கும். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். அப்படி பார்க்கும்போது உதயம் வந்து பாத்தீங்கன்னா 150 161 டிகிரில இருக்காரு, உதயத்தை நோக்கி புதன். அப்ப வந்து உள்கட்டத்துல புதன் கான்ட்ராக்ட் சம்பந்தம், கான்ட்ராக்ட் புதன் வரும். எழுத்துப்பூர்வமான சார் பண்ண மாட்டான் அவளை மியூட் அவளை போடுங்க பண்ணுவானா சாப்பாட்டு கொடுத்துனே சார், மியூட் போடுங்க சார். பரவாயில்லடா. அட்டன் பண்ணிக்கிறீங்க.
உதயத்தை நோக்கி புதன் வரார். அப்ப கான்ட்ராக்ட் சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறது கரெக்ட். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான கேள்வி உதயத்துக்கு 10ஆம் அதிபதி. அப்போ அதுவும் கரெக்ட். உதயத்துக்கு காரணம் 2 அப்படிங்கும்போது தடை இருக்குங்கிறத காரணம். இதை 2ஆம் இடத்த வருமானத்தை பத்திலாம் எதுவும் கேட்கல. கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு கேட்காது. கான்ட்ராக்ட்ங்கிறது 3ஆம் இடம் பாவத்துல. ஏன்னா எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட்லாம் 3ஆம் இடம் பாவம். காரகரத்துல புதன் அப்படிங்கும்போது 6 முதல் 2 இருக்கும்போது தடைங்கிறத எளிதாகவே சொல்லிடுச்சு. அதே மாதிரி கழிப்பு 8ல நிக்குது. கழிப்புல உதயத்தை நோக்கி வந்தக்கூடிய புதன் அவரே 10ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி அவரே 8ஆம் அதிபதி ஆகி 8ல நின்று கழிப்புல இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. பெரிய பணம் இருக்கு. அதாவது அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட அந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டிக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணாலும் கிடைக்காது. ஈவன் வந்து நீங்க வேற எந்த இது அவரை விட பெரிய ஆள்கிட்ட போனா கூட உங்களுக்கு நடக்காது. ஏன்னா அவருக்கும் கமிஷன் போயிருக்கு. ஏன்னா சூரியன் 29 டிகிரி அவரும் கழிப்புல தான் இருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல கழிப்பு கடந்து வந்துருச்சு. அதெல்லாம் இதெல்லாம் பேசி ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். பண்ண போறாங்கன்னு இல்லை. அப்ப சூரியங்கிறதையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க, புதனை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த செவ்வாயை அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாளா கரெக்ட் பண்ணிடுவாங்க. இது 3ஆம் பாவம் இல்லையா? அப்ப அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிரும். உங்களுக்கு சாதகமா வராது, அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிற அமைப்புல போயிடலாம். என்ன பண்ணாலும் நடக்காது. இதுக்கு பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. உதயத்துக்கு 7ல சனி சந்திரன் வந்து பார்த்து அதை பார்க்குது. ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா, ஏற்கனவே இதே மாதிரி கான்ட்ராக்ட் இதே கம்பெனில ட்ரை பண்ணி அதுவும் போச்சா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னா சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கிறதுல தப்பு இல்லை. சனிச்சந்திரன் சேர்ந்து அது நல்ல அமைப்புல இருந்தா நல்லது நடக்கும். அதாவது ஒண்ணு சனியோ சந்திரனோ ஆட்சியோ உச்சமா இருக்கணும். இல்லாட்டி குரு பார்த்தாதான் அந்த சனி சந்திரனோட அந்த அமைப்புல நல்ல விஷயங்கள் நடக்கும், யோகமாவும் நடக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வங்கியில ஓடி கிடைக்குமா, கடனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி. உதயத்திலேயே கழிப்பு இருக்கு. 2 குருவும் உள்கட்ட குருவும் வெளிக்கட்ட குருவும் கழிப்பிலே இருக்காங்க. இதை அடுத்து நீங்க செக் பண்ணவே தேவையில்ல, கிடைக்காது. அதுக்கு நான் ஆல்டர்னேட் பண்ணா அதை எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ஆடவும் 12 சிம்பிளா ஒரே வார்த்தை விட்டு போயிடலாம். 2ஆம் அதிபதி சந்திரன் அதெல்லாம் தேவையே இல்லை. 2ஆம் அதிபதி சந்திரன் போய் 8ல தான் நிற்கிறது, தேவையே இல்லை. உதயத்திலேயே கழிப்பு இருக்கு, 2 குருவும் அங்க நின்றாங்க. அப்ப பணம் கிடைக்காது. நீங்க சுக்கரங்கிறதும் பணம் தான், குருங்கிறதும் பணம் தான். உதயத்துக்கு 10ல சுக்கரன் உச்சமாக அவர் 12ஆம் அதிபதி தான். வங்கியின் மூலமா கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது, வங்கி இருக்கக்கூடிய பணம் எல்லாமே குரு அப்படிங்கிற காலத்துல நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுக்கரன் ஆகும். நம்ம கைக்கு இருக்க போனே குரு அப்படிங்கிற காலத்துல வரும்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் நீங்க சம்பாரிச்சு நல்லா செலவழிச்சு சும்மா கிடக்குது அப்படிங்கிற பணம் தான் குரு. சேவிங்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் குரு. அப்போ அந்த வகையான பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து நாம எப்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு நாள் வந்து கேளுங்க பசங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு கேளுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் சொல்லியாச்சு. அதெல்லாம் கால நேரத்துல பார்க்கணும். கல்லூரி தேர்வில் என் மகள் நல்ல மதிப்பெண் எடுப்பாரா ஒரு லேடி வந்து கேட்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து கடக உதயம், 6 வந்து உதயத்துக்கு எங்க இருக்கு, 6ஆம் இடத்துல கடைப்பும் அங்கே இருக்கு. அப்ப 6 அப்ப வந்து இப்ப லேடி இப்போ வந்து ஆண்கள் மாதிரி பெண்களும், ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படிங்கிற அமைப்பு இப்போ வந்துருச்சு. அவங்களும் படிக்கிறதுல சேட்டை பண்றது இந்த மாதிரி. உதயத்தை நோக்கி சுக்கரன், அந்த சுக்கரன் வந்து 9ஆம் பாவத்துல உச்சமா இருக்காரு. அவர் பாதகாதிபதி அப்படிங்கிற இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சேஷ்டைகள் இதனால வீட்டுக்கும் அசிங்கம் அவமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உதயாதிபதி சந்திரன் வந்து உள்கட்டத்துல எப்படி இருக்காரு, 9ல இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு பொதுவா வந்து இதுல வந்து 4ஆம் இடங்கிறது சுய ஒழுக்கம், 2ஆம் இடங்கிறது பழக்க வழக்கம், 9ஆம் இடங்கிறது சமுதாய ஒழுக்கம். அப்படிங்கும்போது சமுதாய ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சூரியனும் சந்திரனும் வந்து நெருங்கி இருக்கு, 3 டிகிரிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற அமைப்புல அதுவும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பாதிப்புல 9ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற அமைப்பு. சந்திரன் வந்து வெளிக்கட்டத்துல எப்படி இருக்காருன்னா பாதகஸ்தானத்துல இருக்காரு. இப்ப அந்த பொண்ணோட அந்த நடவடிக்கைகள்னால, அந்த பொண்ணோட செயல்பாடுனால குடும்பத்துக்கு பிரச்சனை அசிங்கமானா அந்த பொண்ணு காலேஜை விட்டு அனுப்பக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கான நடவடிக்கை தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயம் வந்து 102 டிகிரில இருக்கு, அடுத்து வரப்போது சுக்கரன், அதுக்கு அடுத்து கேதுவை தொடும். கேதுவும் போது கட் பண்ணி விடுறது. அப்ப ஏற்கனவே கேட்டதுல இருந்து வெளியில வர்றது, அதை வந்து வெளியில தூக்க போறதுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் புதனை தொடும்.
புதன் வந்து 3க்கும் 12க்கும் அதிபதி. சுக்கிரனுக்கு அப்புறம் கேதுவத்தோடும், கேதுக்கு அப்புறம் புதனத்தோடும். அப்ப 3, 12 அப்படிங்கும்போது இடமாற்றம், முற்றும் புதிய சூழ்நிலை, வேற இடத்துல போய் படிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா வரும். நம்ம சொல்லி அடுத்து ஒரு 15-20 நாள்ல அந்த பொண்ணை வந்து காலேஜ்ல இருந்து இது பண்ணிட்டாங்க, ரீபோர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப வேற காலேஜ் தான் சேர்க்கணும் அப்படின்னா நிறைய பார்த்துட்டே போகலாம். பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? குரூப்ல வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்க, கிளாஸ் வந்ததும் கம்மி, அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணாம நிறைய பேர் வெளில போய். அதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன். ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா. கிளாஸ் வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாம் நீங்க கொடுத்த உதாரண ஜாதகம்லாம் போட்டு பார்க்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. இந்த டைட்டு ஃபுல்லாக நீங்க சொல்லலாம்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. அது மிக சிறப்பாக இருந்துச்சு. நீங்க சொன்ன நல்லா இருந்தது. நீங்க ஏற்கனவே ஜோதிட ரீதியா இருக்கவங்களுக்கு இது எளிதாக புரிஞ்சிடும். ஆமா. காசு வந்து நான் வந்து இப்ப லிங்கை வந்து இது பண்ணிட்டு நான் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். பாருங்க, பார்த்து டவுட் இருந்தா குரூப்ல போடலாம். சரிங்க. நம்ம ஒரு சிரத்தை எடுத்து ஒரு விஷயத்த நம்ம கொண்டே சேர்க்கணும்னு நினைக்கிறோம். குரூப்ல நிறைய பேர் இருந்தாங்க, வந்ததே கம்மியான நம்பர் எல்லாம், அது நிறைய பேர் இருக்காங்க. ஐயா உங்களுக்கு யூடியூப் வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க யூடியூப் சேனல் அந்த மாதிரி வீடியோ பார்க்கலாமா? இல்ல, யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்கு. நான் அதுலதான் போட்டு நான் லிங்க் அனுப்பிச்சேன். அப்படிங்களா? அதை போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, சிறப்பாக இருந்துச்சு. நன்றி. நன்றி. மோகன சுந்தரம் சார், துரைமுருகன் சார். ஓகே சார். சார் ஓகே, பரவாயில்ல, பாஸ் மார்க் அப்படிங்களா? சொன்னீங்க. சரிங்க சார். ஓகே தேங்க்யூ. கார்த்திகேயன் சார், வேற யாராவது சொல்லணுமா? சார் நான் மோகன சுந்தரம் பேசுறேங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. இப்போ நம்ம வந்து உள்வட்ட கிரகங்களையும் பார்க்கணும், வெளிவட்ட கிரகங்களையும் இந்த உதயத்தை நோக்கி போகுதாங்கிறது பார்க்கணுங்களே. உள்வட்ட கிரகம் பார்க்கணும். நிறைய பேர் வெளிவட்ட கிரகமே போதும்னு சொல்லுவாங்க. ஏற்படுது. சரிங்க. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தற்போதைய நிலையும் நாளைய எதிர்கால நிலையும் பார்க்கணும். இப்ப படிப்பாரான்னு கேட்கும் போது புதன் வந்து வெளிக்கட்டத்துல உச்சமா இருக்காரு, நல்லா படிப்பாரு, ஆகாமோன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா நல்லா படிப்பாரு, போக போக தேஞ்சு போயிருவான்னு சொல்றதுக்கு புதன் உள்கட்ட புதன் பாதிக்கப்படுறதுனால சொல்ல முடியும். சரிங்க. ஏன்னா உள்கட்ட கிரகம் தானே நிரந்தரம், வெளிக்கட்ட கிரகம் அடுத்த 5 நிமிஷம் மாறி போயிடும். சரிங்க. வெளிக்கட்ட கிரகம்ங்கிறது ஆக்சுவலா இல்லாத கிரகம். நம்ம வந்து சாமனுக்குள் பிரசன்னம் அப்படிங்கிற அந்த அமைப்புக்காக நம்ம உருவாக்கி அதை நகர்த்துறோம், அவ்வளவுதானே தவிர உள்கட்டத்துல இருக்க கிரகம் தான் நிரந்தரமான கிரகம். அதுதான் நிரந்தர பலனா சொல்லுவோம். ஓகேங்க, நன்றிங்க. அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உள்வட்டத்துல இப்ப வந்து அடுத்து சனி நீசமாக போறாரு, 2 வருஷம் நீசமாயிருவார் இல்லையா? நீசமாயினா தொழில் செய்யட்டுன்னு ஒருத்தர், தொழில் செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டு வராரு அப்படின்னா மட்டும்தான் சனி நீசமா இருக்கு, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த 2 வருஷம் பண்ணவே கூடாதா அப்படின்னா, அந்த வெளிவிட்ட
சாரி உள்கட்ட அந்த சனி இருக்கு இல்லையா, அது உதயம் ஆட கைப்பு இதோட கனெக்ட் ஆகணும். உதயத்தை நோக்கி அந்த சனி வந்திருக்கணும். இல்லாட்டி உதயத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சனி இருக்கு இல்லையா, அது உதயத்தை நோக்கியோ ஆடத்துலயோ கைப்பு இருந்தா தான் அந்த சனியை சேர்த்து எடுத்து சொல்ல முடியாது. 2 வருஷம் எவனையுமே தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் வகுப்புல பார்க்கும்போது நீங்க வகுப்பு படிச்சீங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஐயா இன்னொரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. ஏன்டா இல்ல ஆண் பெண் சொன்னீங்கல்ல, ஆமா, அது எப்படி சொல்றது, எப்படி பாக்குறது? ஆண் பெண் சொல்லி சொன்னீங்க, உதயம் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கய்யா. அப்படின்னா அது உதயம் வந்து ஆணாவும் பெண் வந்து ஆடமாவும் உதயம் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அப்படிங்களா? திருமண பொருத்தம் பாக்குறீங்க, திருமண பொருத்தம் என்ன ஆ வேணாலும், ஆனா ஒரு ஜாதக பிரசனத்தை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆ குழந்தை எப்படின்னா உதயத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த பாவங்கள், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் உதயத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி பையன் வீட்டு சைடுல பிரச்சனை வருமா, பொண்ணு வீட்டு சைடு பிரச்சனை வருமா, பொண்ணு சைடு ஒழுக்கம் இல்லையா, பையன் சைடு ஒழுக்கம் சார்ந்த கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. அந்த ஜோசியர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. தெய்வமே அவ்வளவுதான் நல்லா இருக்குன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆமா 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 ஜோசியக்காரன் நான் மாட்டிட்டேன் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க நல்லா இருக்கும் போது எவனுமே ஜோசியர் தான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். சரிங்களா? உதயம் வந்து ஆனாதுன்னு இப்ப உதயத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, ஆடத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. அப்ப உதயத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஆணுக்கு ஒழுக்கம் இல்லை, பாதிப்பு இருக்கு. ஆடத்துக்கு 4ஆம் இடம் ஒழுக்கம் இல்லை, கெட்டு போயிருக்கு. இதை நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது. இதை சேர்த்து அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடணும். சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி சொல்றேன். சொல்ல முடியாது. இப்ப 4ஆம் இடம் நல்லா இருக்கு, 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 4ஆம் இடம் கெட்டு போச்சு, கற்பு சம்பந்தமான பிரச்சனை இல்ல, 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. அப்படின்னா நாளை பிரச்சனை வந்தா போட வளம் சொல்லலாம். 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கலாம், 9ஆம் இடம் கழிப்பு இருக்கு ஆடத்துக்கு 9ல. சரிங்களா? பொருத்தம் பார்க்க வராங்க, பிரச்சனத்தை போட்டு ஜாதகத்தை எடுத்து வச்சு ஓரத்துல பிரச்சனத்தை பார்த்து எழுதிட்டு ஜாதகத்தை எடுத்து பாருங்க. பார்க்கும்போது எல்லா விதியும் அப்படியே வரும். நீங்க முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு போடுறீங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அதுவா ரொம்ப குழம்பிட்டு இருப்பீங்க. பிரச்சனத்தை போட்டு இதுக்கான விதி இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் பிரச்சனை எழுதிட்டு அப்புறம் ஜாதகத்துல அந்த விதியெல்லாம் இருக்கான்னு பாருங்க, கரெக்டா அப்படியே இருக்கு. ஃபில்டர் பண்ணி என்னன்னு கரெக்டா ஜாதகத்துல எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுல உங்களுக்கு என்ன வேணும். குழந்தைய பத்தி கேக்குறாங்கன்னா பிரச்சனை போடுங்க, எங்கெங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காமிச்சிடும். அப்ப ஜாதகம் எடுத்து பாருங்க, கரெக்டா அதெல்லாம் அப்படியே இருக்கு. திறமையான ஜோசியர்கள் ஜாதகத்திலேயே பாத்துருவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப டைம் பீங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி சொல்றா, இன்னும் 1 வருஷத்துக்கு தான் அந்த பிரச்சனை. பொண்ணு நல்ல பொண்ணு தான், விட்டுறாதீங்கன்னு சொல்றதுக்கு பிரச்சனை தான் கைவிடும். சரிங்களா? தான் பிரச்சனை, குழந்தை பிறப்புல சிக்கல், நாளைக்கு சரியாயின்னு சொல்லி பிரச்சனை சொல்லிடலாம். அவன் அது முன்னாலே சொல்லணும், குழந்தை பிறப்புல ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா தானே 1 வருஷம் தள்ளி போட்டுருங்கன்னு இந்த சொல்லலாம். எப்படி 1 வருஷத்துக்கு மட்டும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா நல்லதுங்கிற மாதிரி காப்பாத்தியும் விடலாம். நம்ம இதை சொல்லாமே. சரிங்களா? ரொம்ப நன்றி. வேற யாருக்கும் டவுட்டே இல்ல, மணிகண்டன் சார் மட்டும் தான் டவுட் கேக்குறாரு. ஐயா 6 வகுப்பு படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் காலம் ஐயா? ஜாமக்கோல் கிளாஸ் வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் கிளாஸ், 2 நாள் கிளாஸ், நேரடி கிளாஸ் போட்டு நடத்துறாங்க. ஜோதிடத்துல நல்லா ஊறி கரை கண்டவங்களால படிக்க முடியும். ஒரு நாள் என்ன அடுத்த நாள் மறந்து போயிடும். ஏன்னா பிராக்டிஸ் பண்ணணும்ல. ஆமாங்க. அதே மாதிரி
ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராக்ரஸ் தான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கு. ஸோ இப்போ நான் நடத்துகிற கிளாஸ் வந்து 15 நாள் கிளாஸ் எடுப்போம். அடிப்படை சரிங்க. வந்து 15 நாள் வந்து நேரடி கிளாஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைனும் வராது. வாட்ஸ்அப்பில் டெய்லி அனுப்பும். படிச்சுட்டு டவுட் கேட்கலாம். எப்போனாலும் எடுத்து படிக்கலாம். 15 நாள் கிளாஸ்னா 15 நாளுக்குள்ள படிச்சு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சதுக்கு மாதம் கழிச்சு கூட அந்த அதுக்கும் சந்தேகங்கள் கொடுக்குறப்போ அதில் கேட்கலாம். சில பேர்னால உடனே படிக்கணும்னு சில நேரத்தில் படிக்க முடியாது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். ஓகேங்க. ரெக்கார்டிங் பண்ண கிளாஸ் தான் உடனே கொடுத்து ஒரே நாளில் கொடுத்து இது பண்ணிட்டு போயிட முடியாது. எதுக்கு அனுப்புறோம்னா அந்த அடுத்த நாள் அந்த இதை உங்களுக்கு அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணி போகும். ஸோ அடுத்து என்ன வாருங்கன்னு யோசிக்கும் போது அதுக்கான வேல்யூ வந்து கரெக்டாக உங்களுக்கு இதுவாகும். சரிங்க. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு அதை யூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? மோகன் சுந்தரம், நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறேங்க. புரியல. கம்ப்யூட்டர்ல இருக்கிறேங்க. கம்ப்யூட்டர் ஐடி. ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க. ம். ஐடி ஃபீல்டில் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐடி ஃபீல்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஓகேங்க. ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுவார், என்ன நடக்கும், ஒரு பிரசனம் போடலாம். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்க. கரெக்டாக அதே மாதிரி நடந்துடும். அப்போ அதுக்கப்புறம் ஓகே. இதெல்லாம் அதாவது ப்ராஜெக்ட் வந்து இத்தனை நாள் டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இத்தனை நாள் அதுக்கு கேசி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, இத்தனை நாள் கிளைண்ட்டிட்ட போகணும். அப்போ கிளைண்ட் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஆமா. நடக்கும். இதை வந்து இங்கே பாஸ் ஆகும், இங்கே ஃபெயிலியர் ஆகும், ஃபைனலாக இந்த இடத்துல தான் ஓகே ஆகும் அப்படின்னு நீ முன்கூட்டியே கணிச்சிடலாம். சரிங்க. முன்கூட்டியே கணிக்கலாம். இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க வந்து டெலிவரி பண்ணணும், அதுக்குள்ள பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சரிங்க. ஐயா இன்னொரு சந்தேகம் கேட்கலாம் ஐயா? ஒரே இருக்காங்க மணிகண்டன் ஐயா, ஒரே அதே மாதிரி உங்க டீம்ல ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல யார் கரெக்டா வேலை செய்யறாங்க, யார் பண்ணல, யார் ஓப்பி அடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களோட பேரோட காலத்துவத்துக்கான கிரகங்களை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்க. இவங்களாம் ஓகேங்க. ஒர்க் பண்ணல, இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து லதாச்சிக்கா இருக்காங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்க. மணிகண்டன் இப்ப சார் இந்த சார் இந்த ராகு உமகண்டம் இந்த கௌரி தான் போட்டுக்கீங்களா சார்? அதெல்லாம் வேணாம் சார். இப்ப அதெல்லாம் இதுல- வேணாம் சார். வேணாம் சார். அதெல்லாம் அது வேணும்னா இப்ப இதுக்குலாம் தேவைப்படும். அது வேற மாதிரி விஷயத்துக்கு தேவைப்படும். அது வந்து கன்ஃபர்மேஷன் மெஷர்மெண்ட் தான் அது. அதை வச்சு நம்ம எதுவுமே பலன் சொல்ல மாட்டோம். அதுதான் சார் கேட்டேன் நான். இப்ப கேள்விக்கான பாவத்துல ராகு காலம் இருக்கு, யமகண்டம் இருக்கு. பிரச்சனை பிரச்சனையோட வீரியம் அதிகமா இருக்கு, எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா சாஃப்ட்வேர்லயும் அது வராது. ஓ. தேவையும் சரிங்க அது வேற சரிங்க. மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ராகு காலத்துல கேட்கறாங்களா, யமகண்டத்துல கேட்கறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இப்ப ஜிகே சார் நாகலாம் யமகண்டம்னே அந்த சாஃப்ட்வேர்லயே வரும். அது வேற மாதிரி. ஓ நீங்க அதுக்கெல்லாம் சரிங்க போவே சரிங்க. அவங்க கட்டத்திலேயே சொல்லிடுறேன். அதான் நீங்க இப்போ சொன்னீங்க, அதனால பிக்சர் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்க நினைச்சேன். பண்றேன். சரி. சரி, உங்க யூடியூப் சேனல் பேர் சார்? சார், உங்க யூடியூப் சேனல் பேரு என்ன சார்? பார்க்கறது நல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சார் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புறேன் சார். பாக்குறவங்க பாருங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றியா. இதுக்கு முன்னாடி நான் எடுத்த கிளாஸஸ் எல்லாமே அதுல இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றியா. சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க. நன்றி. மோகன சுந்தரம் சார், நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. ஐயா நீங்க கேக்குதுங்களா? வீடியோல வர முடியாதா? என்னங்கய்யா? இல்ல வீடியோல வர முடியாதான்னு கேட்டேன். வீடியோல தான் இருக்கிறேங்கய்யா. வீடியோ தெரியலையே. கேஎம் தெரியுதுங்களே வீடியோல. ஏன் வீடியோ தெரியுது, உங்க வீடியோ எனக்கு தெரியல. அப்படிங்களா? சொல்லுங்க சார், பரவாயில்ல சொல்லுங்க.
இப்போ வந்து நம்ம எதுவுமே அடிப்படை தெரியாம கத்துக்க முடியுங்களா ஐயா? இது அடிப்படை அப்படின்னு நான் சொல்றது என்ன அடிப்படை அப்படின்னா, இப்ப நம்ம ஜாமக்கோல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தோட அடிப்படைகள் வந்துடும். என்னன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் அடிப்படை. அப்புறம் அவங்களுக்கு ஓகே. சூரியனுக்கு என்ன காரகமோ சந்திரனுக்கு என்ன காரகமோ இதுதான். அதுக்கப்புறம் சரிங்க. பாவங்கள் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் என்ன, அந்த சூரியனுக்கு 1ஆம் பாவ காலத்துவம் என்ன எல்லாமே அதுலயே வந்துடும். சரிங்க. இது வந்து நம்ம மேனுவலா கால்குலேட் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அந்த உதயம் அதெல்லாம். மேனுவல் கால்குலேட் சொல்லுவோம். நீங்க மேனுவல் கால்குலேட் பண்ணி பலன் சொல்ல பண்ணி வந்தவங்க போயிடுவாங்க. ஓ சரிங்க. டைம் ஆகும் இல்லையா? ஆமா ஆமாங்க. சொல்லி கொடுத்துருவோம். அது எதுக்கு ம். அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அது தப்பா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு சரி. ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டுறாருங்க. ம். அவர் கார் ஓட்டும் போது கிளட்சை மிதிக்கிறது, கீர் மிதிக்கிறது, பிரேக் மிதிக்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஓட்டிட்டு போவார் இல்லையா? ஆமா ஆமா. அதை விட்டுட்டு கிளட்சை மிதிக்கும் போது எவ்வளவு வேதனை பெட்ரோல் அங்கே பம்ப் ஆகும், எவ்வளவு மைக்ரான் உள்ள போகும். இப்ப நம்ம இத்தனை கீர்ல ஓட்டுறோமே அது எப்படி சுத்தணும் யோசிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. கார் கொண்டு எங்க லேட் விட்டுருவாரு ஆகும். இல்லையா? ஆமா. ஆனா கார் ரிப்பேர் ஆனா எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சரி. போதும். ஓகேங்க. கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு ஜோசியத்துல பெரிய ஆளா இருக்க டைப் ஏன் இப்படி போகுது சொல்லு பார்ப்போம் சொன்னா நமக்கு தெரியணும்ல, அதுக்குதாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்க. அதை போய் ரெகுலரா நீங்க டெய்லி கையில கார்டிங் பண்ணலாம் சொல்ல முடியாது. கஷ்டம். சரிங்க. லேட் ஆகும். சரிங்க. ஏன்னா நீங்க அதை கணிச்சு முடிச்சு எடுக்கும்போது கைப்பு ஆர்டம்லாம் மாறி போயிடும். சரிங்க. சாஃப்ட்வேருக்கு போட்டோம்னா அடுத்த செகண்ட் காமிச்சிடும். அது சேவ் பண்ணி ஓகேங்க. ஓகேங்க. நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? மணிகண்டன் சார் அவங்க மியூட் ஆயிருக்கு. ஏதோ பேசுறீங்க மியூட் ஆயிருக்கு. ஏதோ கேட்குன்னு நினைச்சேன். நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல. குரூப்ல போடுங்க. இப்ப குரூப் நான் வந்து எல்லாரும் நான் மாத்தி விட்டுறேன். தேவையில்லாம வேற சரிங்க. ஆளுகளை இந்த பதிவுகள் மட்டும் போடாம இருந்தா சரி. வந்து வகுப்பு எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட ஒப்பீனியனும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதுக்கான பதில நான் அதிலேயே போடுறேன். சரிங்க சரிங்க சரிங்க. ஏன்னா இப்ப இங்க டவுட் கேட்டுட்டு போனீங்க ஐயோ இதை கேட்காம விட்டேன் நைட்டு 12 மணிக்கு ஞாபகத்துக்கும் அடுத்த நாள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம இதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாமா இல்லையா? அது டவுட்னா கேட்கலாமா? 2020 படிச்ச மாணவர்கள் இப்ப டவுட் கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ணிட்டு சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றதே இல்லை. ஈவன் நம்மள்ட்ட படிக்காதவங்க கூட டவுட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம சொல்லித்தரோம். என்ன அறிமுகப்படுத்துவீங்க? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட படிச்ச மாணவருடைய பையன். நான் படிச்ச உங்க மாணவருடைய பையன், அண்ணன் பையன். பேரு? ஆமா, அது ரமாமணி பையன் பேரு. ரமாமணி கோயில் பாளையம். ஆமாங்க, கரெக்ட் கரெக்ட். ஆமாங்க, உங்களோட நான் கேட்டு இருந்தேன். சொன்னாங்க பேசுங்க, ஜாயின் பண்ணி அவங்க ஐயரை படிச்சுக்கோங்க. நாங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். இப்பதான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அதான் சொன்னாங்க. ஓகே நம்ம ஆமாங்க அது கோயில் பாளையம். சரிங்க சரிங்க, நல்லது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட கிளாஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீங்க என்னோட யாருக்கும் இருந்திருக்கு அட்டன் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னொரு வகுப்புல சந்திக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் இரவு வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம். வாய்ப்பு இருந்தால் வகுப்பு இணைந்து கொள்வோம். ஓகே, மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா.